ஓகே. அனைவருக்கும் என் வணக்கம். என்னுடைய பேர் வந்து டாக்டர் ஆனந்த். நான் வந்து பிஎஸ்ஜி மருத்துவமனையில் மனநல பிரிவில் ஒரு ப்ரொஃபஸராக வந்து நான் வேலை பார்க்குறேன். இன்று நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது முதுகலை பட்டப்படிப்பு மேற்கொள்ளும் மனநலம் சம்பந்த டாக்டர்கள், அதாவது எம்டி சைக்கியாட்ரி அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கான இது ஒரு பயிற்சி முகாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் வந்து நாங்கள் இந்த விஷயத்தை நடத்துகிறோம். இது வருடம் வந்து வேறு ஊர்களில் நடக்கும். இந்த தடவை வந்து நாங்கள் கோவை, அதாவது வந்து கோயம்புத்தூர் பிரான்ச் இந்தியன் சைக்கியாட்ரிக் சொசைட்டியும் பிஎஸ்ஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருவரும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் வந்து இந்த மனநல பிரிவில் வந்து புகழ்பெற்ற நிபுணர்கள் அவங்க வந்து இதில் வந்து ஒரு கிளாஸஸ் மாதிரி வந்து எடுப்பாங்க. அது இல்லாமல் வந்து மாணவர்களுக்கான குவிஸ் ப்ரோக்ராம், அதாவது வந்து வினாடி வினா நிகழ்ச்சி, அதில் வந்து வெற்றி பெறவங்களுக்கு நாங்கள் வந்து பரிசுகள் தர்றோம். மனநல மாணவர்கள், அதாவது வந்து முதுகலை மாணவர்கள், அவங்க வந்து அந்த ஏரியாவில் நடந்த சில ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட இதே வந்து நாளைக்கு காலையில் வந்து ப்ரோக்ராம் இருக்குது. மார்னிங் 7 to 8 o'clock அந்த டைமில் வந்து அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இது அனைத்துக்குமே வந்து பரிசுகள் உண்டு. இதன் மூலமாக வந்து மாணவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு பயிற்சி முகாம் மாதிரி வந்து ஒவ்வொரு வருடமும் வேறு இடத்துல நடக்கும். இந்த வருடம் வந்து இது கோயம்புத்தூரில் நடக்குது. இது 2 நாள் கருத்தரங்கு மாதிரி இன்று ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு மதியம் வரைக்கும் இது இருக்குது. இதில் வந்து வேறு கல்லூரிகளிலிருந்து ஒரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குறைந்தது வந்து ஒரு 40 மருத்துவக் கல்லூரிகளில் வந்து இந்த முதுகலை மனநல பிரிவு இருக்குது, எம்டி சைக்கியாட்ரி. அது அத்தனையிலிருந்தும் இதில் இன்றைக்கி மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. ஒரு 190 பேர் வந்து இதில் வந்து பதிவு பண்ணி இதை அட்டன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து ஒரு 1.5 நாள் நிகழ்வு. இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு மருத்துவருக்கும் ஒரு வருடத்துக்கு வந்து சில இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி அவங்களுக்கு வந்து சில கிரெடிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து உண்டு. அந்த மாதிரி ஒரு கிரெடிட் பாயிண்ட்ஸும் வந்து நாங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் அசோசியேஷனில் நாங்கள் அப்ளை பண்ணி இந்த மருத்துவ மாணவர்களுக்கு இதில் பங்கேற்கும் மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு கிரெடிட் பாயிண்ட்ஸும் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம்.